இறையேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆயனே என்னும் வலைவலி வழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். புனித தொன் போஸ்கோ அழகாக சொல்லுவார், விண்ணகத்தை நோக்கி பறந்து செல்ல ஆண்டவர் 2 விதமான இறக்கைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்று நற்கருணை, இன்னொன்று ஒப்புரவு அருளடையாளம். இந்த ஒப்புரவு அருளடையாளத்தை பற்றி சென்ற வாரம் 4வது வெள்ளிக்கிழமை நாம் சிந்தித்தோம். இந்த வாரம் நற்கருணை அருட்சாதனத்தை பற்றி சிந்திக்க உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். நற்கருணை புனிதர் என்று சொல்லப்படுகிற புனித 10ஆம் பத்திநாதர் இப்படியாக சொல்லுகிறார், விண்ணகத்திற்கு செல்லக்கூடிய குறுகலான பாதுகாப்பான வழி எது என்று சொன்னால் அது நற்கருணை. எனவே நற்கருணை உண்டு. தினந்தோறும் நற்கருணையை நாம் நம் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு விண்ணகத்திற்கு நாம் மிக விரைவிலே செல்லலாம் என்று அவர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். ஒருமுறை அக்வின் நகர் புனித தோமையார் இப்படியாக ஒரு கனவு கண்டார். அவர் திருப்பலி நிறைவேற்றிவிட்டு வந்து தன்னுடைய அறையிலே படுத்து உறங்குகிற பொழுது இப்படியான ஒரு கனவு தோன்றுகிறது. அந்த கனவை அவர் தொகுத்து ஒரு பாடலாக எழுதியிருக்கிறார். In cruce late pat sola deitas ate clate simul et humanitas ambutamen credens aquae confidens petor quod petevit latro penite in cruce latebat sola deitas ate clate simul et humanitas ambutamen credens aquae confidens petor quod petevit latro penite. அது என்ன கனவு என்று சொன்னால், ஆண்டவரே, திருச்சிலுவையிலே நீ தொங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிற பொழுது அதிலே என்னால் உன்னுடைய தெய்வீகத்தை பார்க்க முடியவில்லை. தோற்றுப்போன, எல்லாவற்றையும் இழந்த, மெலிந்த, நலிந்த ஒரு உடலைத்தான், ஒரு மனிதனைத்தான் என்னால் பார்க்க முடிகிறது. அதிலே உன் தெய்வீகத்தை என்னால் காண முடியவில்லை. திருப்பலி வேளையிலே நற்கருணை எடுத்து நான் பார்க்கிற பொழுது அந்த நற்கருணையிலே உன் மனிதத்தன்மையும் என்னால் பார்க்க முடியவில்லை, உன் தெய்வீக தன்மையும் என்னால் பார்க்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவரே, ஒரு குருவானவர் அந்த நற்கருணை, அந்த கிண்ணத்தையும் அந்த அப்பத்தையும் எடுத்து இது எனது உடல், இது எனது இரத்தம் என்று சொல்லுகிற பொழுது சத்தியமாக நான் நம்புகிறேன், நீர் உண்மையான உடலோடும் உண்மையான உயிரோடும் உண்மையான தெய்வீகத்தோடும் மனிதத்தன்மையோடும் அதிலே வீற்றிருக்கிறீர் என்பதனை நான் நம்புகிறேன். எனவே என் நம்பிக்கையின் பொருட்டு ஒரே ஒரு வரத்தை மட்டும் நீர் எனக்கு தர வேண்டும். அது என்ன வரம் என்று சொன்னால், நல்ல கல்வனுக்கு நீர் மோட்ச ராட்சியத்தை பரிசாக கொடுத்ததைப் போல இந்த பாவியான எனக்கும், குறைந்த விசுவாசமுள்ள எனக்கும், உன் தெய்வீகத்தையும் உன் மனிதத்தையும் நம்புகிறேனே, அந்த விசுவாசத்தின் பொருட்டு எனக்கும் நீர் விண்ணகத்தை பரிசாக தர வேண்டும் என்று அவர் செபித்ததாக, கனவு கண்டதாக அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நற்கருணை என்பது நம் வாழ்வுக்கு ஆதாரம். நற்கருணை என்பது நம் வாழ்வுக்கு எல்லாமுமாக இருக்கிறது. எனவேதான் 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடும் கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்வி ஏடு என் 1324 சொல்லுகிறது, நற்கருணை கிறிஸ்துவ வாழ்வின் ஊற்றும் உச்சமும் என்று. திருவிவிலியத்திலே வாசிக்கிறோம். யோவான் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலே நற்கருணையின் நற்செய்தி என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, என் உடலை இந்த உலகு வாழ்வதற்காக கொடுக்கிறேன்.
என் உடலை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் எப்பொழுதும் வாழ்வார், அவருக்கு சாவு இல்லை என்று சொல்லி ஆண்டவர் அங்கே திருவாய் மலர்வதை நாம் பார்க்கிறோம். எனவே வாழ்வு தருகிற இந்த நற்கருணை, நமக்கு எல்லாவற்றையும் தரக்கூடிய இந்த நற்கருணை ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் வரமாக வளமாக வாழ்வாக நமக்கு வருவதற்காக, நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பதற்காக நற்கருணையில் வீற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த புனிதமிக்க நற்கருணையை, ஆண்டவர் திரு உடலை திரு இரத்தத்தை நான் எப்படி ஏந்துகிறேன், என் மனநிலை எப்படியாக இருக்கிறது என்பதை நாம் ஆலோசித்து பார்க்க வேண்டும். எனவேதான் புனித பேசில் அழகாக சொல்லுவார், நற்கருணை நீ உட்கொள்ள செல்லுகிற பொழுது உன்னையே நீ பரிசோதித்துப்பார், உன் ஆத்துமாவை பரிசோதித்துப்பார். ஒருவேளை நீ நற்கருணை உட்கொள்வதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால் அந்த நற்கருணை நீ உட்கொள்ளாதே. அது மட்டுமல்ல, குருவானவர் நற்கருணை எடுத்து இது கிறிஸ்துவின் திருவுடல் என்று சொல்லி உனக்கு அளிக்கிற பொழுது நீர் ஆமேன் என்று சொல்லவில்லை என்று சொன்னார், அது ஆண்டவரை அவசங்கைக்கு உள்ளாக்குகிற, ஆண்டவரை அசிங்கப்படுத்துகிற ஒரு செயல். அப்படிப்பட்ட செயல்களை நீங்கள் ஒருபொழுதும் செய்யாதீர்கள் என்று புனித பேசில் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எத்தனை முறை நான் நற்கருணை உட்கொண்டிருக்கிறேன், எத்தனை முறை இந்த பாவப்பட்ட கரங்களோடும் பாவப்பட்ட இந்த நாவிலும் என் ஆண்டவரை நான் ஏந்தி இருக்கிறேன். அதனால் நான் பெற்றுக்கொண்ட சாபங்கள், அதனால் நான் பெற்றுக்கொண்ட பாவங்கள், அதனால் நான் பெற்று கட்டிக்கொண்ட பாவங்கள் என்னென்ன என்பதனை இந்த வேளையிலே சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் பரிசுத்தமானவர், ஆண்டவர் தூய்மையானவர். அந்த நற்கருணையை நான் பக்தியோடு உட்கொள்ளுகிற பொழுது, விசுவாசத்தோடு உட்கொள்ளுகிற பொழுது அது நமக்கு வாழ்வை தருகிறது, வளத்தை தருகிறது, நோயிலிருந்து விடுதலையை கொடுக்கிறது, நம் வாழ்வை மாற்றி போடுகிறது, நம் வாழ்வுக்கு எல்லாமுமாக வருகிறது. ஆண்டவர் நம்மோடு வழிநடக்க, ஆண்டவர் நம்மோடு வாழ அவர் தேர்ந்து கொண்ட உருவம்தான் அந்த நற்கருணை. அவர் தேர்ந்து கொண்ட ஒரு வழிமுறைதான் நாம் உட்கொள்ளுகிற நற்கருணையும் நாம் உட்கொள்ளுகிற அந்த திரு ரத்தமும். எனவே ஆண்டவர் உண்மையிலேயே அந்த நற்கருணை வடிவிலே நம்மிடத்தில் வருகிறார். ஒருமுறை 1997 ஆண்டு மறைந்த திருத்தந்தை, இப்பொழுது புனித திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் 1997 ஆண்டு இளைஞர்களை இத்தாலி நாட்டிலே சந்தித்து விட்ட பிறகு அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இதுதான், அன்பு இளைஞர்களே, ஆண்டவரின் நற்கருணையை உட்கொள்ள நீங்கள் மறவாதீர்கள். ஏனென்றால் எனக்கு ஒவ்வொரு நாளும் பணி செய்ய சக்தி தருவது இந்த நற்கருணை தான். என் வாழ்வில் போராட்டங்கள் வருகிற பொழுது, என் வாழ்வில் முக்கியமான முடிவுகளை எடுக்கிற பொழுது எனக்கு அஸ்திவாகரமாக இருப்பது இந்த நற்கருணை தான். எனக்கு எல்லாமுமாக இருப்பது இந்த நற்கருணை தான். இந்த நற்கருணை இல்லை என்று சொன்னால் ஒரே ஒரு நிமிடம் கூட என்னால் வாழ முடியாது. எனவே நற்கருணை உட்கொள்வதற்கு தயங்காதீர்கள், அவரை ஆராதனை செய்ய நீங்கள் தயங்காதீர்கள் என்று புனித திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் அந்த இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்தார். அதையேதான் இன்றைக்கு நானும் உங்களுக்கு விடுக்கிறேன். ஆண்டவரின் நற்கருணை வாழ்வு தருவது, ஆண்டவரின் நற்கருணை புனிதமிக்கது, ஆண்டவரின் நற்கருணை நமக்கு எல்லாமுமாக இருக்கிறது. நம் வாழ்வுக்கு அடிநாதமும் நம் வாழ்வுக்கு எல்லாமுமாக இருக்கிற அந்த நற்கருணையை நாம் உட்கொண்டு இறைவனின் அருளை அபரிவிதமாக நாம் பெற்றுக்கொள்வோம். நற்கருணை வாழ்வுக்கான ஊற்று மட்டுமல்ல, விண்ணகத்திற்கான ஊற்றும் அதுதான். எனவேதான் புனித பதுவிநகை அந்தோனியார் அழகாக சொல்லுவார், நற்கருணை மட்டும் எனக்கு போதும், நற்கருணை மட்டும் என் முன்னால் இருந்தால் போதும், நற்கருணையை மட்டும் என் நாவினால் ஏந்தினால் போதும், அந்த நற்கருணை என்னை ஆண்டவரிடத்திலே சேர்த்துவிடும். நான் ஆண்டவரின் திருப்பிரசனத்தில் இருப்பதே எனக்கு மேலானது என்று அவர் நற்கருணையை பற்றி பெருமிதமாக பேசியிருக்கிறார். எனவே நாமும் வாழ்வு தருகிற நற்கருணையை தினந்தோறும் தினந்தோறும் உட்கொள்வோம், தகுதியோடு உட்கொள்வோம். தகுதியோடு உட்கொண்டு நற்கருணை ஆண்டவர் தருகிற வாழ்வை நாம் வளமாக வரமாக வாழ்வாக பெற்றுக்கொள்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை சந்திப்போம். ஆமென்.